பொள்ளாச்சி நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்களின் கண்டன கோஷங்களுக்கு எதிராக அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். நகராட்சி நிர்வாகம் குப்பைகள் அள்ளுவதில்லை என பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவதூறு பரப்புவதாக கூறி திமுக கவுன்சிலர்கள் கோஷங்களை எழுப்பினர். அப்போது அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ஜேம்ஸ் ராஜா மற்றும் வசந்த் ஆகிய இருவரும் இதை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பி வாக்குவாதம் செய்ததோடு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பும் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது 36 நகரமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி நகரத்தை வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுக்கு தான் இந்த நகரமன்ற உறுப்பினர்களை போற தேர்ந்தெடுத்த மக்கள் அனுப்பிச்சிருக்கலாங்க ஒழிஞ்சு மன்றத்துக்குள்ள வாழ்க ஒழிக கோஷம் போடுறதுக்கு கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி குறைகளை சொல்லி சுட்டி காமிச்சிருக்கிறாங்கன்னா அந்த சட்டமன்ற அவர் சொல்ற இடங்கள்ல எந்த இடத்துல குப்பை இருக்குது, எந்த இடத்துல தெருவிளக்கு எரியல, எந்த இடத்துல தண்ணி சரியாக வரல அப்படிங்கிற பாதாள சாக்கடை திட்டங்கள் சரியாக செயல்படுத்த முடியல, அதையே பார்க்காம உள்ள இருந்துட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசாம இவங்களுடைய சுயலாபத்திற்காக எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் பாளையங்கோட்டை கீழ்ப்பாதி கிராம குளத்தை பராமரித்து படிக்கட்டு அமைக்க 7 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்ததில் பணிகள் நடைபெறாதது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குளத்தின் கரையோரத்தில் முட்கள் அகற்றப்படாமல் நடைபாதை பணிகள் நடைபெறாமலும் உள்ளது குறித்து வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் பதிலளிக்க மறுப்பதாக கூறும் மக்கள் முறைகேடு நடைபெறுவதாகவும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர். விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிடில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கிராம மக்கள் எச்சரித்தனர். 7 லட்சம் துரு அறிவதாக போர்டு வைத்துள்ளாங்க. அந்த போர்டு துரு வாராமையே இருக்கக்குள்ள விட்டுருக்காப்ல. 2வது குளத்தினுடையது 75,000 போன குத்து வேண்டலும் மீன் வளர்ப்பு இப்பொழுது சாதா 3,000 போயிருக்குது. இது மக்களுக்கோசரம் இடையூறு இல்லாம பாதுகாப்பு இல்லாம எந்த உணர்வை செய்யறாங்கிறது ஒண்ணுமே புரியல ஊர் மக்களுக்கு. கடலூர் மாவட்டம் துணிசிரமேடு கிராம பொதுக்குளம் ஆகாய தாமரை சூழ்ந்து மக்கள் பயன்பாட்டுக்கு உதவாத நிலையில் உள்ளது. குளத்தை சீரமைத்து ஆகாய தாமரைகளை அகற்ற கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் குளத்தில் அசுத்தங்கள் சேர்ந்து துர்நாற்றம் வீசும் அபாயம் உள்ளதாகவும் குளத்தருகே போடப்பட்ட போர்வெல் நீர்த்தேக்க தொட்டி தண்ணீரின்றி வீணடிக்கப்படுவதாகவும் கூறி வேதனையடைந்த மக்கள் விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் குளத்தினை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சரிந்துள்ள நிலையில் பண்ணவாடி பரிசல் துறை காவிரி கரையோரத்தில் சமூக விரோதிகள் பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டு செம்மண் கொள்ளையில் ஈடுபடுகின்றனர். 10 அடி ஆழம் வரை பள்ளம் தோண்டி இரவு நேரங்களில் மண் அள்ளுவதால் மக்காச்சோளம், வாழை, பருத்தி, எள் போன்ற பயிரிட முடியாமல் கரையோர விவசாயிகள் தவிக்கின்றனர். வருவாய்த்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நீர்மட்டம் உயர்ந்தால் சுற்றுலா பயணிகள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்த கிராம மக்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் செம்மண்ணை அள்ளி செல்கிறார்கள் விற்பதற்காக. இதனால் பண்ணவாடி பகுதியிலே குழிகள் அதிகமாக நிறைகிறது. அது மட்டுமல்ல விவசாயத்திற்கும் அது கஷ்டமாக இருக்கிறது. மேட்டூர் அணையில் தண்ணி அதிகமாக வருகின்ற போது தண்ணி தேங்கும் போது 120 அடி தண்ணி தேங்கும் போது அந்த குழிகளிலே குளிப்பதற்கு செல்பவர்கள் குழியிலே விழுந்து இறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கைவுறை உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் குப்பை அள்ளும் அவலநிலை உள்ளதாக தூய்மை பணியாளர்கள் புகார் தெரிவித்தனர். சன்னதி தெரு பகுதியில் கைவுறை உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் குப்பை அள்ளுவதால் நோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் விடியாத அரசின் நகராட்சி அதிகாரிகள் அனைத்து பாதுகாப்பு உபகரணங்கள் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கவும் தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தினர். பொள்ளாச்சி நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்